பிரைஸ் தி லார்ட். கானான் கிறிஸ்தவர்களாக நமக்கு எதை குறிக்கிறது என்பதை பார்க்கலாம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்கள். ஆகவே சுவிசேஷ பாடல்கள் பார்க்கும்போது கானானை பரலோகமாகவும் யோர்தானை கடப்பது மரணத்தின் படமாகவும் பயன்படுத்துவது துரதிருஷ்டவசமானது. ஏனென்றால் கானான் என்பது தோல்வியையும் போர்களையும் உள்ளடங்கிய இடமாக இருக்கிறது. ஆகவே கானான் கிறிஸ்துவில் நமது ஆவிக்குரிய சுதந்திரத்தை குறிப்பதாக இருக்கிறது என்று எபேசியர் 1:3 சொல்லுகிறது. இஸ்ரவேலர் யோர்தானின் நதியை கடந்து விசுவாசத்தின் மூலம் சுதந்திரத்தை உரிமை கொண்டாட வேண்டியிருந்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் யோர்தான் நதியை கடப்பது என்பது கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தின் மூலமாக சுயத்திற்கும் உலகத்திற்கும் மரிப்பதை குறிப்பிடுகிறது என்று ரோமர் 6:3 சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் ஒரு விசுவாசி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள உலகத்துக்கும் சுயத்திற்கும் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென்.